ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்கலாமா? நான் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புதிய நாவலுடன் வந்திருக்கேன். சுபலதாவுடைய திருத்தா தீர்ப்புகள், அத்தியாயம் 1. பூவு பூவு என்று வீட்டு வாசலில் நின்று கத்திக்கொண்டிருந்தாள் சுமதி. இதோ வந்துட்டேண்டே என்று வீட்டை விட்டு வெளியே வந்தாள் பூவு என்று அழைக்கப்படும் பூங்குழலி. அவள் பின்னாடியே டிஃபன் பாக்ஸை தூக்கி கொண்டு ஓடி வந்தார் அவள் அத்தை மனோன்மணி. பூவு, இந்தா டிஃபன் பாக்ஸு, மறந்துட்ட என்று சொன்னபடி வந்த அம்மாவை பார்த்த மாறன், விடேம்மா, அக்காவாவது இன்னைக்கு ஒரு நாள் நல்ல சோறு திங்கட்டுமே என்று மாறன் சொல்ல, ராத்திரிக்கு மீன் குழம்பு இருக்கான்னு வருவாயில்ல, அப்போ சொல்கிறேன் என்றார் மனோன்மணி. ஆத்தா, சொத்துல மட்டும் கை வச்சிடாத என்று தலைக்கு மேலே கைகுப்பினான் மாறன். அவன் பள்ளி சீருடையில் கிளம்பி இருந்தான். என்னடா மாறா, உனக்கு இன்னும் பஸ் வரலையா என்று சுமதி கேட்க, பஸ் இப்போத்தான் உள்ளே போயிருக்கு, வந்துடும் என்று தன் பேக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். பூங்குழலியும் சுமதியும் போகும்போது அடுத்த தெருவில் தேன்மொழி சேர்ந்து கொள்ள, ஏண்டி கவிப்பிரியா எங்கேடி? அவ இன்னைக்கு வரலை. ஏன்னா? அவ ஆயா ஊரில் கேதம்மா. அவ அம்மா காலையிலேயே போயிட்டாக. அவள் வீட்டு மாடு கண்ணுக்குட்டி போட போகுதான். முக்கியமான கேதம், நீ வீட்டில் இரு, நான் ஓடி போய் தலையை காட்டிட்டு வந்துடுறேன்னு அவள் அம்மா சொன்னிச்சான். இவளும் வரும்னு பார்த்தா, காணோம். அதுதான் வரலை. அது சரி, அம்மாக்க பிறந்த ஊருக்கு நல்லதுக்கு போனாலும் சரி, கெட்டதுக்கு போனாலும் சரி, வர அவங்களுக்கு மனசு வராதே என்றாள் பூங்குழலி. அது சரி, உன் அம்மா பாவந்தான், எப்போவாவது வருவாக, வந்தாலும் தங்கறதே அபூர்வம், நல்லது கெட்டதுக்கு வந்துட்டு போயிடுவாக என்றாள் சுமதி. பூங்குழலி எதுவும் சொல்லலை. அவர்கள் 5 பேர் தோழிகள், சிறு வயதிலிருந்து தோழிகள். பால்வாடி போன காலத்தில் இருந்து ஒன்றாகத்தான் தினமும் போவார்கள். பூங்குழலி மட்டும் முதலில் காரைக்குடியில் உள்ள பெரிய மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படித்தாள். 5ஆம் வகுப்பு வரை படித்தவள் பிறகு காரைக்குடி அருகே உள்ள புகழ்பெற்ற பெண்கள் பள்ளியில் இந்த 5 பேரும் சேர்ந்து படித்தார்கள். அப்போது அவர்கள் போட்ட ஆட்டம் சொல்லி மாளாது. பூங்குழலி துருதுருவென அலையும் சுட்டி பெண். எடுக்காதே என்று வீட்டில் சொன்னால் எடுத்து உடைத்து விட்டுத்தான் மறுவேளை. இவள் அம்மாவால் இவளை தனியாக பார்த்து கொள்ளவே முடியாது. 5 பேரும் சிறுவயதில் இருந்தே ஒன்றாகத்தான் திரிவார்கள். லீவு விட்டால் போதும், யார் வீட்டு தோட்டத்திலேயாவது புகுந்து விடுவார்கள். என்ன பழம், காய், பூ இருக்கோ அத்தனையையும் ஒரு வழி பண்ணிவிட்டுத்தான் வீடு திரும்பும் இந்த கூட்டம். இந்த கூட்டத்தின் தலைவி என்னமோ தேன்மொழிதான். பூங்குழலி என்னதான் துருதுருவென்று இருந்தாலும் வளர்ந்த பின் கொஞ்சம் அடங்கி விட்டாள் என்றுதான் சொல்லணும். ஒருவேளை அவள் குடும்ப சூழ்நிலையில் அடங்கி போயிருக்கலாம். அதற்காக முழுசா மடங்கிவிட மாட்டாள். யோசிப்பாள் தான். ஏதாவது எடக்கு மடக்காக பண்ண போய் அதனால் பிரச்சனை வந்தால் மாமா தான் தலை குனிஞ்சு நிற்கணும். அம்மா கண்டிப்பாக கண்ணீர் வடிக்கும். மாமாவை இப்படி தலை குனிய வச்சுக்கிறியே அப்படின்னு அம்மா புலம்பும். ஆனால் மாமா அதுக்காக எல்லாம் வருத்தப்பட மாட்டார். நீ தெரிஞ்சு தப்பு பண்ணலையே ஆயா, அப்புறம் என்ன என்பார். ஆமாம், வீட்டின் பெண் பிள்ளைகளை பெரும்பாலும் இந்த பக்கம் ஆண்கள் ஆத்தா என்றோ ஆயா என்றோ தான் கூப்பிடுவார்கள். அதுவும் அவள் மாமாவிற்கு பூங்குழலி என்றால் உயிராச்சே. இன்று ஒரு ஆள் வராததால் 4 பேரும் போய் மெயின் ரோட்டில் நின்றார்கள். அவர்கள் ஊர் காரைக்குடி திருச்சி பைபாஸ் ரோட்டில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம்தான். அதனால் பள்ளிக்கூட பஸ் உள்ளே வரும். மற்றபடி டவுன் பஸ், மற்ற பஸ் ஏற மெயின் ரோட்டுக்குத்தான் வரணும். மெயின் ரோட்டில் பெரும்பாலான பஸ் நிற்கும். அவர்கள் 5 பேரும் இப்போது அரசு கலைக்கல்லூரியில் படிக்கிறார்கள். பூங்குழலி வசதியான வீட்டுப்பெண் என்றாலும் தோழிகள் கூடத்தான் படிப்பேன் என்று அரசு கல்லூரியில் படிக்கிறாள். பஸ் வந்ததும் ஏறிய பெண்கள் அதே பஸ்ஸில் வரும் மற்ற தோழிகளுடன் பேசிக்கொண்டு போனார்கள். எப்போதும் ஒரு ஆள்தான் டிக்கெட் எடுப்பார்கள். தேன்மொழிதான்.
அவள் வரலை என்றால் சுமதி எடுப்பாள். காசு வாரம் ஒரு முறை திங்கட்கிழமை காலையில் அவளிடம் கொடுத்து விடுவார்கள். யாராவது வராவிட்டால் அந்த காசை வார கடைசியில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு விடுவார்கள். கல்லூரி இருபாலரும் படிக்கும் கல்லூரி, எனவே கொஞ்சம் அடக்கித்தான் வாசித்தார்கள். பெண்கள் பள்ளியில் படித்தபோது இருந்த மாதிரி அவர்களால் சுதந்திரமாக இருக்க முடியலை. ஏனென்றால் 5 பேருமே சொந்தக்கார வீட்டு பெண்கள்தான். திருமணமாகி போனாலும் பெரும்பாலும் இந்த சிவகங்கை மாவட்டத்திற்குள் தான் போகணும். ஏனென்றால் சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த 2 மாவட்டங்களில்தான் அவர்களின் எடுப்பினை குடிப்பினை எல்லாம். வேலை பார்க்க குடும்பத்தோடு எந்த ஊருக்கு எந்த நாட்டிற்கு போனாலும் பெண்ணிற்கோ பையனுக்கோ திருமணம் செய்ய இந்த ஊர் பக்கம்தான் செய்வார்கள். மேலும் இங்கே உள்ள பையன்கள் பெண்கள் கல்லூரி படிப்பிற்கு அதிகம் காரைக்குடிக்குத்தான் வருவார்கள். இவர்கள் ஆட்டம் போட்டு அதை நாளை வரப்போறவனுக்கு தெரிந்துவிட்டால் திருமணம் நின்று போனால் பரவாயில்லை, அதன் பிறகு அம்மாக்கள் அடிக்கும் விளக்கமாத்தடியை யார் வாங்கிறது? இப்படித்தான் 2 வருடம் முன்பு கவிப்பிரியாவின் பெரியப்பா மகள் கமலா இங்கே கல்லூரியில் படிக்கும்போது ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அதில் கமலா தைரியமாக தெனாவெட்டாக பசங்களை எதிர்த்து பேசி இருக்கா. அதை வீட்டில் சொல்லலை. சொன்னா உனக்கென்ன, பொம்பளை புள்ள வாயை மூடிக்கிட்டு வர வேண்டியது தானே என்று தான் சொல்வார்கள். அதற்கு பயந்து அவள் சொல்லலை. படிப்பு முடிந்த 2 வருடத்தில் அவளை பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டாரில் மாப்பிள்ளையின் தம்பி இருந்தான். அவனுடன் தான் கமலா சண்டை போட்டது. நியாயம் என்னமோ அவள் பக்கம்தான். அதை யார் பார்த்தார்கள்? பெண் பார்த்து விட்டு போன மாப்பிள்ளை வீட்டார், உங்க பொண்ணு ரொம்ப திமிர் பிடிச்சவளாமே, சரியான சண்டைக்கோழியாமே என்று சொல்லிவிட்டார்கள். அப்புறம் என்ன? கமலாவிற்கு விழுந்த அடியில் அடுத்த தலைமுறை உஷாராகி விட்டது. வெளி மாவட்டத்தில் படித்தால் பிரச்சனை இல்லை, ஒரே மாவட்டத்துக்குள் படிக்கும்போது கவனம் தேவைதானே. பட்டாம்பூச்சி போல் பறந்து திரியும் அந்த மாணவ பருவத்தில் அவர்களுக்கு கட்டுப்பாடுகளும் உண்டு. அவ்வளவு எளிதாக வகுப்பை கட்டடித்துவிட்டு சினிமா பார்க்க போய்விட முடியாது. ஏனென்றால் சுற்று வட்டாரத்தில் அந்த பக்கம் போனால் சிவகங்கை, இந்த பக்கம் வந்தால் புதுக்கோட்டை, இடையே உள்ள ஊர்களில் தியேட்டர் இல்லை. இவங்க ஊர் ஆட்கள் சினிமா பார்க்க காரைக்குடி தான் போகணும். அப்புறம் தெரியாமல் போகுமா என்ன? எனவே அவர்களுக்கு வெளியே தோழிகளுடன் சேர்ந்து போக பெரிதாக எந்த சுற்றுலா தலங்களும் இல்லை. ஊரை சுற்றி இருப்பது எல்லாம் வெறும் கோவில்கள்தான். பிள்ளையார்பட்டி பிள்ளையார், குன்றக்குடி முருகன், வைரவம்பட்டி வைரவர் கோவில், பட்டமங்கலம் குருஸ்தலம், உள்ளூர் கொப்புடையம்மன் கோவில், முத்தாலம்மன் கோவில், முத்துமாரியம்மன் கோவில். காரைக்குடியில் பெண் தெய்வம்தான் ஆட்சி செய்கிறது. கல்லூரிகள் நிறைய இருக்கு. மருத்துவக் கல்லூரி மட்டும் சிவகங்கையில் தான் இருக்கு. மற்ற அனைத்து விதமான படிப்பும் உள்ள கல்லூரிகள் எல்லாம் இங்கே உள்ளது. பெண்களுக்கென்று தனியாக 3 பெரிய கல்லூரிகள் இருக்கிறது. உண்மையில் பூங்குழலி அந்த பெண்கள் கல்லூரியில் சேர்த்து விடத்தான் அவள் அப்பா அம்மாவிற்கு இஷ்டம். இவள்தான் வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். காரணம், தன் தோழிகள் எல்லாம் அரசு கலைக்கல்லூரியில் படிக்கும்போது தான் மட்டும் என்ஜினியரிங் படிக்கவோ மற்ற படிப்பு படிக்கவோ மற்ற கல்லூரிகளுக்கு போகவோ அவளுக்கு இஷ்டம் இல்லை. பெரும்பாலும் பெண் பிள்ளைகள் 1-2 டிகிரி படித்தால் போதும் என்பதுதான் பெற்றவர்களின் எண்ணம். தனியார் பெண்கள் கல்லூரியில் படிக்க வைக்க செலவு அதிகம். அவளுடைய 4 தோழிகளில் 2 நல்ல வசதியான வீட்டு பெண்கள்தான். மீதி 2 பேர் சாதாரண குடும்பம். அவர்களால் தனியார் கல்லூரியில் படிக்கும் அளவு வசதி இல்லை. எனவேதான் 5 பேரும் ஒன்றாக கிடைத்த பாடப்பிரிவில் அரசு கல்லூரியில் சேர்ந்தார்கள். நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி இவள் பழகவே மாட்டேங்கிறா என்ற கோபம் அவள் குடும்பத்திற்கு உண்டு. அவள் அம்மாவும் மாமாவும் தான் அவளுக்கு சப்போர்ட். அவளை பொறுத்தவரை அவள் தன் தோழிகள் போடும் உடை, செப்பல், அணிமணி அதைத்தான் போடுவாள். சின்ன வயதில் தெரியாத இந்த விஷயம் அவள் தோழிகளுக்கு இப்போ புரிந்தது. ஏண்டி, எங்களால் வாங்க முடியாது, நாங்கள் போடலை, இருக்கிற மகராசி நீ அனுபவிக்க வேண்டியது தானேடி என்றார்கள். அதெல்லாம் எதுக்காக போடுறோம்? நாம் சந்தோஷமாக இருக்கத்தானே. எனக்குத்தான் அது நீங்கள் போடுறத போடும்போதே சந்தோஷம் கிடைக்குதே, அப்புறம் எதுக்கு நான் தனியாக போடணும் என்பாள். அவள் வசதிக்கு வெளிநாட்டு இறக்குமதி காரில் போகலாம். பின்னே அவள் அண்ணன் லம்போகினியில் தானே போகிறாரு. இவள் டவுன் பஸ்ஸிற்காக காத்திருந்து போகிறாள். பூங்குழலியின் அப்பா கண்ணப்பன், அம்மா ஜெயா.
கண்ணப்பன் அந்த காலத்திலேயே டிகிரி படித்தவர். ஓரளவு நல்ல வசதியான குடும்பத்து ஒரே பையன். கூட பிறந்தவர் ஒரு அக்கா. சின்ன குடும்பம்தான். சிறுவயதில் இருந்தே அவருக்கு அரசியல் ஆர்வம் அதிகம். அவர் அப்பா அந்த காலத்திலேயே நாட்டுப்பற்று மிக்கவர். தேர்தல் பதவி ஆசையெல்லாம் அவருக்கு இல்லை. ஆனால் அவர் மகனுக்கு பதவி ஆசை உண்டு. எனவே கட்சியில் சேர்ந்தார். அவருக்கு படிப்பும் பணமும் இருந்ததால் பதவியும் தானாக வந்தது. வரலை என்றாலும் வரவைக்கும் திறமை கொண்டவர். சேர்மனாக இருந்தபோதுதான் அவர்களை போன்ற ஓரளவு வசதியான குடும்பத்து பெண்ணான ஜெயாவை அம்மா அப்பா பார்த்து பேசி முடித்து திருமணம் செய்தார்கள். ஜெயாவும் +2 படித்தவள்தான். அவரும் அவர் தம்பியும் தான் அவர்கள் வீட்டில். சேர்மனுக்கு பெண் கொடுக்கும்போது சும்மா கொடுக்க முடியுமா? தங்கமும் வைரமுமாக கொடுத்துத்தான் ஜெயாவை கட்டி கொடுத்தார்கள். அவர்களுக்கு 3 பிள்ளைகள். மூத்தவன் ஜெயவேலன். மகன் பிறந்தபோது கண்ணப்பன் MLA ஆகிவிட்டார். சொல்ல வேண்டுமா? மகன் பிறந்த அதிர்ஷ்டம் MLA-வாகிவிட்டேன் என்று மகனை ஓவியமாக வளர்த்தார். அதுக்கு அடுத்து மகள் கார்குழலி. அவ்வளவுதான் குடும்பம் என்று இருந்தார்கள். அடுத்து சில வருடங்களில், அதாவது மகன் 10வது படித்தபோது எதிர்பாராமல் ஜெயா கருவுற்றார். முதலில் அவருக்கே அது தெரியலை. மகள் 8வது படித்தாள். பெரிய பெண் ஆகிவிட்டாள். ஊரை கூட்டி மகளுக்கு பூப்புனித நீராட்டு விழா நடத்தினார்கள். அப்போது அவர் அமைச்சராக இருந்தார். அடுத்த 5 மாதங்களில் ஜெயா கருவுற்றதும் ஜெயாவிற்கே முதலில் தெரியலை. அமைச்சரான பின் சென்னையிலேயே மிகப்பெரிய பங்களா கட்டி குடியேறிவிட்டார். மகனும் மகளும் அங்கேதான் படித்தார்கள். அவர் மட்டும் அவ்வப்போது தொகுதிக்கு வந்து போவார். எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இருக்கும் அத்தனை குணங்களும் இவருக்கும் உண்டு. 4 மாதத்தில்தான் ஜெயா தான் கர்ப்பமாக இருப்பதை அறிந்தார். அப்போது அவர்கள் நடுத்தர வயதில் இருந்தார்கள். இப்போது இருப்பது போல் அந்த காலத்தில் செல்போன் வசதி எல்லாம் இல்லை. வீட்டில் இருக்கும் டெலிஃபோன் தான். கண்ணப்பன் அவராக பேசினால்தான் உண்டு. அமைச்சரான பின் அவர் வீட்டிற்கு வருவதே 2 மாதங்களுக்கு ஒரு முறைதான். மனைவி கர்ப்பம் என்றதும் உடனே ஓடி வந்தார். அவருக்கும் சங்கடம்தான். வளர்ந்த பிள்ளைகள் இருக்கும்போது தன் மனைவிக்கு இன்னொரு குழந்தை பிறக்கப் போவது சங்கடம். பத்திரிகைக்காரனுங்க வேற கொட்ட எழுத்துல 45 வயதில் அப்பாவானார் அமைச்சர் என்று போட்டு மானத்தை வாங்குவார்கள் என்ற சங்கடம். மருத்துவமனையில் டாக்டர்கள் குழந்தை நன்றாக வளர்ந்து விட்டது, எதுவும் செய்ய முடியாது, மீறி செய்தால் தாயின் உயிருக்கு ஆபத்து என்றதும் அவ்வளவுதான். வாயை மூடிக்கொண்டு மனைவியை தான் சமாதானப்படுத்தினார் கண்ணப்பன். கண்ணப்பனிடம் அரசியல்வாதிக்கான அத்தனை குணங்களும் இருந்தாலும் மனைவியை தவிர வேற பெண்ணை மனதாலும் தொடாத மனிதர். அவளுடைய அம்மா செல்லாத்தால் தான் மருமகளை கடிந்து கொண்டார். இதென்ன பெரிய விஷயமா? அவன் போகிற இடத்துல பொண்டாட்டி வச்சுக்கிறானுங்க அரசியல்வாதிக. என் மகன் ராமன்டி எத்தனை வயசில் பெற்றுக்கிட்டா என்ன? பெற்றுக்க அவனுக்கு தெம்பு இருக்கு, பெற்றுக்கிறான். கடவுள் கொடுத்தது, எதுவும் செய்யக்கூடாது என்றார். மூத்த 2 பிள்ளைகள் பிறந்தபோது ஜெயாவின் அம்மா அப்பா இருந்தார்கள். அவர்கள்தான் பிரசவம் பார்த்தார்கள். இப்போது அவர்கள் உயிருடன் இல்லை. அவருடைய ஒரே தம்பி சின்ன தம்பி தான். அவனுக்கு கல்யாணமாகி 5 வருடங்கள் ஆகிறது. இன்னும் குழந்தை இல்லை. ஜெயா கல்லை கண்ட இடமெல்லாம் சாமியாக்கி, என் தம்பிக்கு ஒரு வாரிசு வரணும், என் பிறந்த வீடு தலைக்கணும் என்று அவர் வேண்டாத தெய்வமே இல்லை. நம்ம சாமிகளுக்கே நம்மளோட விளையாடுறது தானே பொழுதுபோக்கு. அதுவும் அவங்க விளையாடினா அதெல்லாம் திருவிளையாடலாகுமே. அப்படித்தான் ஜெயாவின் விஷயத்திலும் தெய்வம் விளையாடியது. நீதானே என்ன ஓயாம ஒளியாம பிள்ளை வேணும்ன அப்படின்னு தொல்லப்படுத்துகிறா, இந்தா பிடி என்று அவள் வயிற்றில் பிள்ளையை வைத்து விட்டார்.